கிறிஸ்துவின் திருப்பெயராலே வேதாகம வகுப்பில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவருடைய இரக்கமும் பேரருளும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. நாம் யோனா புத்தகத்திலே வேத ஆராய்ச்சி வகுப்பிலே நாம் கற்று அறிந்து கொண்டு வருகிறோம். இதுவரைக்கும் நாம் 1ஆம் அதிகாரம் 16 வசனங்களை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த நாளிலே தொடர்ச்சியான பகுதிகளை நாம் தியானிப்போம். நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறோம். ஒவ்வொரு வசனங்களும் ரொம்ப ஆழமாக நாம் ஒழுங்கும் கிரமமாக சிந்திக்கும் போது தான் அந்த வசனத்தினுடைய மெய் பொருளை நாம் கண்டுகொள்ள முடியும். ஆகவே காலம் அதிகம் எடுத்துக்கொண்டாலும் தெளிவாக நாம் படிப்பதற்கு இது ஒரு தருணம். சும்மா மேலோட்டமாக நம்ம வாசித்து போக முடியாது. ஆகவே தான் நாம் ஒவ்வொரு வசனங்களையும் தெளிவாய் ஆண்டவருடைய துணையோடு நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். தொடர்ந்து நாம் பார்க்கலாம். யோனா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம், பழைய ஏற்பாட்டிலே 1073வது பக்கம். எல்லாரும் சேர்ந்து சத்தமாக நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் வாசிக்கலாமா? யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். கப்பல் பயணத்தின் ஒரு முடிவு 16வது வசனம். அந்த 16வது வசனத்திலே யோனாவை கடலுக்குள்ளாக தூக்கி போடுகிறார்கள். தூக்கி போட்ட உடனே கப்பலில் யாரெல்லாம் பயணம் செய்கிறார்களோ அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். சரியா? யோனா என்ன செய்யல? பாதுகாக்கப்படவில்லை. அவர் கடலுக்குள்ள போயிட்டார், தூக்கி போட்டாச்சு. இப்போ கப்பலில் உள்ளவங்க பாதுகாக்கப்பட்டாங்க. இப்போ இந்த புத்தகத்தினுடைய அடுத்த ஃபோக்கஸ், அடுத்த ஒரு கண்ணோட்டம் எங்கு வருகிறது பாருங்க, யோனாவின் மீது வருகிறது. அது வரைக்கும் கப்பல் நேரே தான் இந்த புத்தகம் நம்மை வழி நடத்தினது, அப்படிதானே? 1ஆம் அதிகாரத்திலிருந்து 1ஆம் வசனத்திலிருந்து 16 வசனங்களும் யோனாவும் கப்பலில் இருந்தவர்களையும் குறித்து தான் நம்ம தியானித்தோம். இப்போ அந்த கண்ணோட்டம் அப்படியே மாறி யோனாவின் பக்கம் மட்டுமே மாறுகிறது. கப்பலில் இருந்தவங்க பாதுகாக்கப்பட்டாங்க, அவ்வளோதான். அதோட அவர்களுடைய சரித்திரம் முடிவடைந்து போனது. இப்போ யோனாவை நோக்கி நம்ம திரும்புகிறோம். அங்கே என்ன நடக்கிறது? முதல் பகுதியை பாருங்கள். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கின்றோம். ஒருவேளை அந்த கப்பலில் உள்ளவங்க நினைச்சிருக்கலாம், யோனாவை கப்பல்ல இருந்து நம்ம தூக்கி போட்டாச்சு, கண்டிப்பா யோனா என்ன செஞ்சிருப்பாரு? செத்து போயிருப்பார். அதுதான் எல்லோருடைய எண்ணம். நாம அந்த பகுதியில் இருந்தாலும் கூட அப்படிதான் என்ன செய்வோம்? நினைத்திருப்போம். ஏன்னா தண்ணிக்குள்ள கடலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் சுவாசிக்க முடியாது, நம்மளால அதிக நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. முத்து குளித்தல் எடுத்தாலும் ஒரு 30 நிமிடம் இல்லைன்னா ஒரு 15 நிமிடம் வரைக்கும் வேணா நம்ம தாக்கு பிடிக்கலாம். அதற்கு பிற்பாடு கண்டிப்பாக முடியாது. அப்ப கண்டிப்பா யோனா செத்து போயிருப்பார் என்றுதான் எல்லோரும் நினைத்திருப்பார்கள். ஆனா ஏன் யோனாவும் கூட என்ன செஞ்சிருக்கலாம்? நினைச்சிருக்கலாம், கண்டிப்பா நம்ம செத்து போயிருவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் ஒரு பெரிய மீனை அங்கு ஏற்படுத்தி இருந்தார் அப்படின்னு சொல்லி வேத வசனம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இதுல முக்கியமான வார்த்தைகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனத்துல முக்கியமான வார்த்தைகள், அதற்கப்புறம் அந்த வசனத்தை குறித்த கேள்விகளுக்கு நம்ம பதில் கண்டுபிடிக்க போகிறோம். எதெல்லாம் முக்கியமான வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, ஆயத்தப்படுத்தி இருந்தார் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆயத்தப்படுத்தி இருந்தார், அதனா ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம வைத்துக் கொள்ளலாம். சரிதானா? எபிரேய பதம் இதற்கு என்ன பயன்படுத்தப்படுகிறது என்றால் மானா அப்படின்னு சொல்லி பயன்படுத்தப்படுகிறது. MAWNAW, மானா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதிகாரப்பூர்வமாக ஒன்றை ஏற்படுத்துதல் அப்படின்னு சொல்லி அதற்கு பொருள். அதிகாரப்பூர்வமாக ஒரு அரசனினுடைய ஆணையின்படி எப்படி வேலைக்காரர்கள் பணியமர்த்தப்படுகிறார்களோ, நம்ம கவர்மெண்டின் படி எப்படி அரசு மூலமாக வேலைக்கு பணியமர்த்தப்படுகிறார்களோ, அதே போல யோனாவை காப்பாற்றும்படி அதிகாரப்பூர்வமாக ஆண்டவர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்துகிறார். அதுதான் அந்த வசனத்தினுடைய அந்த வார்த்தையினுடைய பொருள். ஒருவேளை நீங்களும் நானும் யோசிக்கலாம், யோனாவை விழுங்குவதற்கென்று பிரத்யேகமாக ஒரு மீனை ஆண்டவர் உருவாக்கி இருப்பாரோ அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம இடத்துல கேள்வி எழலாம். அதற்கெல்லாம் நம்ம பதில் கண்டுபிடிக்க போகிறோம்.
சரிதானா? இந்த மானா அப்படின்னா யோனாவை பாதுகாப்பதற்கென்று ஆண்டவர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார், அதிகாரப்பூர்வமாக ஆயத்தப்படுத்தி இருந்தார் அப்படின்னு சொல்லி அதற்கு பொருள். இன்னும் அடுத்து முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா மீன். மீன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ மீன் அப்படிங்கிறதுக்கு எபிரேய பதம் என்ன பயன்படுத்தப்படுகிறது என்றால் டாக் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தப்படுகிறது. DAWG, டாக். டாக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நெளிந்து போவது அப்படின்னு சொல்லி அர்த்தம். பல அர்த்தங்கள் இருக்கிறது. நெளிந்து போவது. இன்னும் ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது, தன்னுடைய வாலினால் தன் உடலை நகர்த்துவது அப்படின்னு சொல்லி அதற்கு பொருள் சொல்லப்படுகிறது. ஒன்று நெளிந்து போவது, அதனா தன்னுடைய வால் பகுதியினால உடலை நகர்த்தி போவது. மீன் அப்படித்தானே போகும், அப்படித்தானே? மீனுடைய வால் தான் அதுக்கு என்னது, துடுப்பு. அந்த வால் அசைந்தால்தான் மீன் உயிரோடு இருக்கிறது. அந்த வால் அசைந்தால்தான் மீனால் நகர முடியும். அதுதான் அந்த பொருள். அப்போ மீன் அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவாக புரிந்து விடுகிறது. அப்போ இன்னும் ஒரே ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். மீன் வயிறு அங்க இருக்கிறதா? 17வது வசனத்தினுடைய 2வது பகுதியை பாருங்க. வயிற்றிலே. அது ரொம்ப முக்கியம். யோனா எங்கு போய் விழுந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வேண்டும் இல்லையா? சும்மா வாயில வந்து மீன் விழுங்கின உடனே அவர் இதயத்துல போய் மீனோட இதயத்துல போய் நின்னாரா, நெஞ்சில போய் நின்னாரா, காலில் போய் நின்னாரா, வாலில் போய் நின்னாரா, எங்கு போய் விழுந்தார்? அதை தெளிவாய் வசனம் சொல்லுகிறது, வயிறு அப்படின்னு சொல்லுகிறது. இதற்கு எபிரேய பதம் என்ன பயன்படுத்தப்படுகிறது என்றால் மேயா அப்படின்னு சொல்லி பயன்படுத்தப்படுகிறது. MAYAW, மேயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெல்லி ஆஃப் த ஃபிஷ், அதாவது அடிவயிறாகிய மீன். மீனினுடைய அடிவயிறு, பெல்லி ஆஃப் த ஃபிஷ், மீனினுடைய அடிவயிறு. இன்னும் மேலோட்டமாக இன்னும் ஆழமாக இதற்கு ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது, கருப்பை அப்படின்னு சொல்லப்படுகிறது. மீனினுடைய கருப்பை. அப்போ ஒரு மனிதன் மீனுக்குள்ளாக எப்படி உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு இங்குதான் நமக்கு பதில் கிடைக்கிறது. யோனா எங்கு போய் விழுந்திருக்கிறார்? மீனினுடைய கருப்பையிலே போய் விழுந்ததாக சொல்லப்படுகிறது. இதை நம்ம அதிகாரப்பூர்வமாக எடுத்துக்கொள்ள முடியாது, வேத வல்லுநர்களினுடைய ஆராய்ச்சியிலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு காரியம். ஆக இந்த 3 வார்த்தைகளும், இந்த 3 வார்த்தைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆயத்தப்படுத்தினார். சும்மா ஆண்டவர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம லேசில சொல்ல முடியாது. அதிகாரப்பூர்வமாய் ஆயத்தப்படுத்தினார். 2வது, யோனா மீனினுடைய வயிற்றிலே போய் விழுந்தார். 3வது, அந்த மீன்னா என்ன அர்த்தம்? அது நெளிந்து போவது, வாளால நகர்ந்து போவது அப்படின்னு சொல்லி அதற்கு பொருள். இப்போ பொதுவாக இந்த வசனத்தை குறித்து பல கேள்விகள் நம்ம இடத்துல உண்டு. என்னென்ன கேள்விகள்னா, பொதுவா பல ஊழியர்களோ அல்லது பல பேர் இந்த வசனத்தை எப்படி போதிப்பார்கள் என்றால், யோனாவை விழுங்குவதற்கென்று ஆண்டவர் தனியாகவே ஒரு மீனை படைத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லுவாங்க. நான் சொல்றது புரியுதா? யோனாவை விழுங்குவதற்கென்று ஆண்டவர் தனியாகவே ஒரு மீனை சிருஷ்டித்தார், படைத்தார் அப்படின்னு சொல்லி சொல்வார்கள். இல்ல, யோனாவை விழுங்குவதற்கென்று ஆண்டவர் பிரத்யேகமாக ஒரு மீனை படைக்கவில்லை. இங்கு மீன் அப்படின்னு சொல்லப்படுகிறது எதை குறிக்கிறது என்றால் திமிங்கலத்தை குறிக்கிறது. வேல் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் நம்ம சொல்லுவோம், ப்ளூ வேல். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு காலத்தில் அந்த ப்ளூ வேல் விளையாட்டின் மூலமாக நிறைய மனிதர்கள் தற்கொலைக்கு நேராய் தூண்டப்பட்டார்கள், கேள்விப்பட்டிருப்போம். அந்த ப்ளூ வேல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீல திமிங்கலம். அப்போ யோனாவை விழுங்குவதற்கு ஆண்டவர் ஏற்படுத்திய ஒரு உயிரினம் திமிங்கலம். அப்ப ஏன் இதுல மீன் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நமக்கு எழலாம். வேதாகமத்துல பொதுவான பெயர் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேய பதத்துல காமன் நேம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல நம்ம சொல்லுவோம். படித்தவர்களுக்கு தெரியும், கிராமட்டிக்கலா காமன் நேம் அப்படின்னு சொல்லி நிறைய பெயர் சொல்ல நிறைய வகைகள் உண்டு. அப்போ இங்கேயும் மீன் அப்படின்னு சொல்லி பொதுவான பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ பூவை பாருங்களேன், பூ அப்படிங்கிறது பொதுவான பெயர். ஆனா அது என்ன பூ, மல்லிப்பூவா, பிச்சு பூவா, சிவந்தி பூவா, தாமரை பூவா அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் தனித்தனி பெயர். அதே போலதான் இங்கு மீன் அப்படிங்கிறதற்கு பொதுவான ஒரு பெயராக இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா உண்மையிலேயே யோனாவை விழுங்குவதற்கு ஆண்டவர் ஏற்படுத்திய உயிரினம் திமிங்கலம் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப நம்ம இடத்துல ஒரு கேள்வி எழும்பலாம், திமிங்கலத்துல ஒரு மனிதன் உயிர் வாழ முடியுமா? பார்த்திருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா?
ஆ, கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருமே கேள்விப்படலையா? வரலாற்றிலே உண்மையாக நடந்திருக்கிறது. ஒன்று யோனாவின் சரித்திரம், உண்மையிலேயே யோனா மீனின் வயிற்றிலே உயிரோடு இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. இன்னொன்று வரலாற்றிலே உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம், ஒரு தீவு. அந்த தீவிலே இருந்த அந்த மனிதருடைய பெயர் ஜேம்ஸ் பார்க்லே. ஜேம்ஸ் பார்க்லே அப்படிங்கிற ஒரு மனிதர். அவர் படகுல போயிட்டு இருக்கும்போது திமிங்கலம் போன்ற ஒரு பெரிய உயிரினம் அவரை தாக்கியது என்றால் அந்த நடுக்கடலுக்கு அவர் போயிருக்கிறார். அந்த பகுதியில் அந்த மீன் இருந்ததுனால அந்த படகின் மீது அந்த மீன் கவிழ்ந்து அந்த மீன் மேலே ஏறி அந்த படகோடு அந்த மனிதனை விழுங்கியதாக வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 36 மணி நேரம் கழித்து அந்த மனிதன் உயிரோடே வந்தாராம். 36 மணி நேரம் கழித்து, கிட்டத்தட்ட 1.5 நாளுக்கு அப்புறம் அந்த மனிதன் உயிரோடே வந்திருந்தார். இது நான் பொய் சொல்லல, வரலாற்றிலே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க இணையதளத்துல போய் இதை அடிச்சு பாருங்க, ஜேம்ஸ் பார்க்லே அப்படிங்கிற மனிதர். அப்போ உண்மையிலேயே ஒரு மனிதன் திமிங்கலத்தினுடைய வயிற்றிலே உயிரோடு வாழ முடியும் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக நம்பப்படுகிறது, நிரூபிக்கப்பட்டது. அப்ப யோனாவின் புத்தகம் ஒரு கட்டுக்கதை அல்ல. யோனா மீனின் வயிற்றிலே வாழ்ந்தது ஒரு கட்டுக்கதை அல்ல, அது உண்மையாக நடந்த சம்பவம் அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு நிரூபணமாகிறது. இன்னும் ஆழமாக ஒரு வேத வல்லுனர் டி.கே. ஸ்டுவார்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு வேத வல்லுனர், டி.கே. ஸ்டுவார்ட், STUART. அந்த ஸ்டுவார்ட் அப்படிங்கிற ஒரு வேத வல்லுனர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதன் குளிர்ந்த பிரதேசத்திலே குளிர்ந்த தண்ணீரிலே உயிர் வாழ வேண்டும் என்றால் கொஞ்சமாவது ஆக்சிஜன் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அந்த வேத அறிஞர் சொல்லுகிறார். இப்போ இந்த திமிங்கலத்தினுடைய வயிற்றுக்குள்ளாக கண்டிப்பாக குளிர்ந்த பகுதி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அது கடலினுடைய ஆழத்துல தான் வாழக்கூடிய ஒரு உயிரினம். குளிர்ந்த தண்ணீர் அதனுடைய வயிற்றுக்குள்ளாக இருக்கும். இன்னும் நம்ம யோசித்து பார்த்தோம்னா, திமிங்கலம் அடிக்கடி எங்க வரும்? கடலினுடைய மேற்பரப்புக்கு வந்து அது மூச்சு விடும் இல்லையா? அதை நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம், டிவியில பார்த்திருப்போம், மொபைல் போன்ல பார்த்திருப்போம். மூச்சு விடும்போது ஆக்சிஜன் உள்ளிழுக்கப்பட்டு வெளியேற்றப்படுகிறது. அப்ப இந்த சூழ்நிலையில யோனாவும் இருந்திருப்பார். அடிக்கடி அந்த மீன் என்ன செஞ்சிருக்கும்? 3 நாள்ல பல முறை கடலினுடைய மேற்பரப்புக்கு வந்து அது சுவாசித்திருக்கும் போது அந்த ஆக்சிஜன் யோனாவுக்கு என்ன செஞ்சிருக்கும்? கிடைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வேத வல்லுனர் அறிவியல் பூர்வமாக உறுதியாக எழுதுகிறார். ஆக நம்மிடத்துல பல கேள்விகள் இருந்திருக்கலாம். உண்மையிலேயே யோனா உயிர் வாழ்ந்திருப்பாரா அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே அவர் வாழ்ந்தார் அப்படிங்கிறது இந்த அறிவியல் பூர்வமாக நமக்கு நிரூபணமாகிறது. எத்தனை மணி நேரம் யோனா மீனினுடைய வயிற்றுல இருந்தார்? நான் கேட்ட கேள்வி எத்தனை மணி நேரம்? 3 நாள். கரெக்டு தான். எத்தனை மணி நேரம் சொல்லுங்க? 72 மணி நேரம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். 72 மணி நேரம் அந்த யோனா தீர்க்கதரிசி வயிற்றுக்குள்ள, மீனின் வயிற்றுக்குள்ள, திமிங்கலத்தின் வயிற்றுக்குள்ள உயிரோடு இருந்தார். இன்னும் ஒரு கேள்வி எழும்புகிறது. என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மீன் யோனாவை விழுங்கினது அப்படின்னா, பொதுவாக மீன் ஏதாவது ஒரு பொருளை விழுங்குதுன்னா அது எதுக்கு விழுங்கும்? கரெக்ட், சாப்பிடுறதுக்கு தான் என்ன செய்யும்? விழுங்கும். உணவாக உட்கொள்வதற்கு தான் அது விழுங்கும். அப்ப ஏன் யோனா சாவல? யோனாவை விழுங்குச்சுன்னு சொல்லி நம்ம வேதாகமத்துல வாசிக்கும். விழுங்குதுன்னு சொன்னாலே அது உணவாக உட்கொள்வதற்கு தான் விழுங்குது. அப்ப ஏன் யோனா சாகவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருகிறது. ஏன் சாகலன்னா, அதைத்தான் நான் முதலாவது சொன்னேன். இந்த மீனுக்கு ஆண்டவர் தனி கட்டளை கொடுத்திருந்தார். என்ன கட்டளை கொடுத்திருந்தார்னா, அதிகாரப்பூர்வமான ஒரு ஆயத்தம், ஒரு கட்டளை. நீ யோனாவை விழுங்கணும், ஆனா அதை உணவாக நீ என்ன செய்யக்கூடாது? உட்கொள்ளக்கூடாது. யோனாவை விழுங்கியது உண்மை. ஆனா மீன் யோனாவை உணவாக நினைத்து விழுங்கவில்லை. மாறாக யோனாவை காப்பாற்றுவதற்கென்று விழுங்கியது. அதுதான் இதில் மறைந்திருக்கிற ஒரு சத்தியம். இந்த மீனுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தது அதுதான். கடலுக்குள்ள போனா யாருனாலும் திரும்ப வர முடியாது. தண்ணிக்குள்ள எவ்வளவு நேரம் மூச்சு பிடிச்சிட்டு இருக்க முடியும்? அப்போ ஆண்டவர் ஒரு மீனை ஏற்படுத்தி அதற்கு கட்டளை கொடுக்கிறார். நீ அந்த மனிதனை விழுங்க வேண்டும், ஆனா உணவாக நீ என்ன செய்யக்கூடாது? செரிமானம் பண்ணக்கூடாது. காரணம், மீனை படைத்தவர் இறைவன். அவர் என்ன கட்டளை கொடுக்கிறாரோ அதற்கு அது கண்டிப்பாக கீழ்பட்டுதான் ஆக வேண்டும்.
அப்போ யோனாவை மீனானது உணவாக உட்கொள்ளவில்லை, மாறாக காப்பாற்றுவதற்கென்று யோனாவை மீன் விழுங்கியது. அதுதான் இந்த வசனத்தினுடைய ஒரு மெய்யான பொருள். இதுதான் இந்த சம்பவத்திலிருந்து அடுத்த ஒரு சம்பவமாக நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்திற்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்றால், யோனாவை மீன் விழுங்குதல். அதுதான் இந்த ஒரு வசனத்திற்கான தலைப்பு. யோனாவை மீன் விழுங்குதல். A great fish swallows Jonah அப்படின்னு சொல்லி நாம் ஆங்கிலத்திலே சொல்லுவோம். இதை மையமாக வைத்துதான் இயேசு கிறிஸ்துவும் ஒரு பகுதியில வசனம் சொல்லுவார், யோனா இரவும் பகலும் மீனின் வயிற்றிலே இருந்தது போல மனுஷகுமாரனும் பூமியினுடைய வயிற்றில 3 நாள் இருப்பார் அப்படின்னு சொல்லி. இதுல 3 நாள், இரவும் பகல், ராப்பகல் 3 நாள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நான் சொல்ல வேண்டும் இந்த வசனத்துல. ஏன் 3 நாள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பழங்காலத்து மக்கள், மத்திய தரைக்கடல் பகுதியில் வாழ்கிற பழங்காலத்து மக்கள், அதுல எகிப்திய மக்கள் உண்டு, எபிரேய மக்கள் உண்டு, பாரசீக மக்கள் உண்டு, பாலஸ்தீனிய மக்கள் உண்டு. இப்படிப்பட்ட இந்த மக்கள் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு மனிதனுடைய ஆத்துமா இந்த பூமியில 3 நாள் வாழும். இறந்த பிறகு ஒரு மனிதனுடைய ஆத்துமா இந்த பூமியில 3 நாள் இருக்கும், அதன் பிற்பாடுதான் அது மேலாக போகும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் நம்புகிறார்கள். சரியா? இது எந்த அளவுக்கு உண்மை என்று சொல்லி நமக்கு தெரியாது. இதெல்லாம் மனிதனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு சம்பவம், ஒரு காரியம். ஆனா அந்த காலத்துல அந்த மக்கள் நம்பினார்கள், 3 நாள் அந்த மனிதன் கண்டிப்பாக இந்த உலகத்துல இருப்பான் அப்படின்னு சொல்லி. இந்த யோனா செத்து போனதாக நினைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, 3 நாள் அவர் உயிரோடு இருந்து 4வது நாள் தரைக்கு அவர் என்ன செய்கிறார்? வருகிறார். அதை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் அவர் சொல்லுவார், எப்படி யோனா 3 நாள் கழிச்சு 4வது நாள் வந்தாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவும் 3வது நாளிலே அவர் உயிர் தெழுவார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை முன்வைத்து அங்கு சொன்னதாக நாம் பார்க்கின்றோம். இதுதான் இந்த 17வது வசனத்தினுடைய ஒரு பொருள். தொடர்ந்து நாம் 2ஆம் அதிகாரத்துக்குள்ளாக போவோம். 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. இங்க பாருங்க, இப்போ இந்த வசனத்திற்கு, இந்த அதிகாரத்திற்கு என்ன தலைப்பு என்றால், யோனாவின் மன்றாட்டு, ஜோனாஸ் பிரேயர், அல்லனா பிரேயர் ஆஃப் ஜோனா அப்படின்னு சொல்லி நம்ம வைத்துக் கொள்ளலாம். யோனாவின் மன்றாட்டு. முதல்ல ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது? யோனா எங்கிருந்து, யார், யாரை பார்த்து மன்றாடுகிறது அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சும்மா மேலோட்டமா வாசிக்க போக கூடாது. அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது எங்கிருந்து, யார், யாரை பார்த்து விண்ணப்பம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க இருந்து விண்ணப்பம் பண்றாரு? மீனினுடைய வயிற்றுல. யார் விண்ணப்பம் பண்ணுதா? யோனா. யாரிடம்? கடவுளிடம். தன் தேவனாகிய கடவுள், யாவே கடவுளிடம், யெகோவா கடவுளிடம் அவர் வேண்டுதல் செய்வதாக இங்கு சொல்லப்படுகிறது. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், கப்பல்ல இருந்து கடல்ல தூக்கி போட்ட பிற்பாடும் யெகோவாவின் கண்கள் யோனாவின் மீது இன்னும் நோக்கமாகவே தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வசனத்துல அறிந்து கொள்ளுகிறோம். சரியா? கப்பல்ல இருந்து கடல்ல தூக்கி போட்ட பிற்பாடு கப்பல்ல இருந்த மக்கள் யோனாவை அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? நினைச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த புயல் விட்டு போகணும், புயல்ல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும், அதுதான் அவங்களுடைய மெயின் நோக்கம். ஆனா எல்லாரும் மறந்தாலும் யார் மறக்கல? யெகோவாகிய கடவுள் மறக்கவில்லை. அதுதான் அந்த வசனத்தினுடைய பொருள். அப்ப இதை நம்முடைய வாழ்க்கையில, நடைமுறை வாழ்க்கையில சிந்தித்து பார்க்க வேண்டும். யோனாவை போல நாமளும் சில நேரங்கள்ல கடல் போன்ற பிரச்சனைகளுக்குள்ளாக தள்ளப்படுகிறோம், கடல் போன்ற போராட்டங்களுக்குள்ளாக தள்ளப்படுகிறோம், கடல் போன்ற பலவிதமான ஒரு நோய், பலவிதமான போராட்டம், இவைகளுக்குள்ளாக தள்ளப்படுகிறோம். நாம நினைப்போம், யாருமே என்னைய பார்க்கல, யாருமே என்னைய கவனிக்கல அப்படின்னு சொல்லி. இல்ல, நம்மை படைத்த ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நம்மை படைத்த ஆண்டவர் நாம் செய்கிற ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும், ஒவ்வொரு நகர்வையும் அவர் பார்த்து அறிந்து கொண்டுதான் இருக்கிறார். யோனாவை ஆண்டவர் அப்படித்தான் பார்த்தார். எல்லோரும் மறந்தார்கள். ஏன்? யோனாவும் கூட நினைத்திருக்கலாம், கடலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், என்ன கடவுளும் பார்க்கல, இந்த மக்களும் என்ன குறித்து யோசிக்கல, நான் மடிந்து போய்விட்டேன் அப்படின்னு சொல்லி யோனாவை தன்னுடைய இருதயத்திலே சிந்தித்துக் கொண்டிருக்கலாம்.
நான் ஆண்டவர் பார்த்தார், ஆண்டவர் பார்த்து கொண்டே இருந்தார். அதைத்தான் அந்த வசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். இன்னுமாக நாம் அந்த வசனத்திலே கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த யோனா மீனினுடைய வயிற்றுக்கு போன பிற்பாடுதான் அவர் யோசித்திருக்க கூடும், தான் இன்னும் சாகவில்லை, இன்னும் உயிரோட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசித்து அதன் பிற்பாடு தேவனிடத்தில் அவர் என்ன செய்கிறார்? ஜெபம் பண்ணுகிறார். அன்பானவர்களே, அதைத்தான் அந்த வசனம் நமக்கு 1வது வசனம் கற்றுக் கொடுக்கிறது. டைரக்டாவே யோனாவினுடைய ஜெபத்திற்கு இந்த வசனம் போயிருக்கலாம், அப்படிதானே? யோனா கடலுக்குள்ள போயிட்டாருன்னு சொல்லி 17வது வசனத்துல நம்ம பார்த்துட்டோம், மீனுடைய வயிற்றுக்கு போயிட்டாருன்னு சொல்லி. அப்ப டைரக்டாவே யோனாவினுடைய ஜெபத்தை ஆரம்பித்திருக்கலாம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜெபத்தை ஆரம்பித்திருக்கலாம். ஏன் 1வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது யோனா மீனினுடைய வயிற்றிலிருந்து தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணா அப்படின்னா, இந்த யோனா ஒரு சில நிமிடங்கள் யோசித்து பார்த்திருப்பார். என்ன யோசித்திருப்பார்? எல்லாரும் மறந்திருக்க கூடும், நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில நிமிடங்கள் அந்த கடைசி மணித்துளிகள்ல யோசித்திருக்க கூடும். மீனினுடைய வயிற்றிலே அவர் சுவாசம் வந்த பிறகுதான், ஆக்சிஜன் பெற்றுக்கொண்ட பிறகுதான் அவர் யோசித்திருக்கிறார், இல்ல நான் சாகல, என்னை யெகோவாகிய கடவுள் என்ன செஞ்சிருக்கிறாரு? பார்த்துக்கிட்டே இருக்கிறார், காப்பாத்திக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதன் பிற்பாடு இயேசுவின் இடத்துல கர்த்தரின் இடத்துல அவர் ஜெபம் பண்ணுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதுதான் 1வது வசனத்தினுள்ளே நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம். 2வது வசனம், யோனா 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் ஒரு தலைப்பு கொடுக்கலாம், சப்ஹெட்டிங். என்ன தலைப்பு அப்படின்னா, யோனாவின் நிலைமை. யோனாவின் நிலைமை, கண்டிஷன் ஆஃப் ஜோனா. யோனா என்ன நிலைமையில இருக்கிறார் அப்படிங்கிறத 2வது வசனத்துல இருந்து 6வது வசனம் வரைக்கும் யோனா எழுதி வைத்திருக்கிறார். இந்த ஒரு வசனத்தை இன்னும் 2 வசனங்களை மட்டும் நாம் பார்த்து நிறைவு செய்வோம். 2வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். முதல் பகுதியை நம்ம பார்க்கலாம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இங்க நெருக்கம் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு எபிரேய பதம் என்ன பயன்படுத்தப்படுகிறது என்றால், ஜாரா அப்படின்னு சொல்லி பயன்படுத்தப்படுகிறது. TSAWRAW, TSAWRAW, சாரா, இட்ஸ் சாரா அப்படின்னு சொல்லி நம்ம வைத்துக் கொள்ளலாம். இது ஒரு ஃபெமினைன் நவுன், பெண்பால் பெயர், சரியா? ஆண்பால் பெயர், பெண்பால் பெயர், பலர்பால் பெயர், அதெல்லாம் நம்ம அறிவோம். அப்ப இந்த சாரா அப்படிங்கிற ஒரு சொல் பெண்பால் பெயராக எபிரேய பதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, நெருக்கம் அப்படிங்கிறது நீங்களும் நானும் நினைக்கிறபடி நம்மை சுற்றி ஒரு முள்ள கட்டி வச்சா நமக்கு எவ்வளவு நெருக்கமா இருக்கும், அல்லனா ஒரு கூட்ட நெரிசல்ல நாம சிக்கி கொண்டா எவ்வளவு நெருக்கமா இருக்கும், அந்த நெருக்கத்தை குறிப்பிடவில்லை. நெருக்கம் அப்படிங்கிறது ஒரு பெண், ஒரு ஸ்திரீயானவள் தன்னுடைய வாழ்க்கையில படுகிற பிரச்சனைகள், தன்னுடைய வாழ்க்கையில அவள் சந்திக்கிற போராட்டங்கள் எவ்வளவு கொடிதான் இருக்குமோ, அதே போல நெருக்கத்தை யார் சந்திச்சா? யோனா சந்தித்தார். அதுதான் அந்த வசனத்தினுடைய, அந்த வார்த்தையினுடைய பொருள். ஸ்திரீயினுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும். கற்ப வேதனை ஒரு ஸ்திரீக்கு உலகத்திலே பெரிய வேதனையாக அது சொல்லப்படுகிறது. இன்னுமாக ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள், ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள் ஒரு ஸ்திரீயானவள் இந்த உலகத்திலே சந்திக்கிறாள். உடல் ரீதியாகவும் சந்திக்கிறாள், மன ரீதியாகவும் சந்திக்கிறாள். அது அவளுக்குள்ளாக எவ்வளவு விதமான நெருக்கத்தை கொண்டு வருமோ, அதே போல நெருக்கத்தை இந்த யோனா மீனின் வயிற்றிலே உட்கார்ந்து சந்திக்கிறார். ஆகவேதான் அவர் சொல்றாரு, இந்த நெருக்கத்துல இருந்து நான் யாரை நோக்கி கூப்பிட்டேன்? என் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு என்ன செஞ்சாரா? பதில் தந்தார். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அப்ப உண்மையிலேயே அவர் பதில் கொடுத்தாரா? யோசித்து பாருங்க. உண்மையிலேயே அவர் பதில் கொடுத்தாரா? பதில் கொடுத்தாரா? எதன் மூலமா நம்ம அறிந்து கொள்ளலாம்? சொல்லுங்களேன். யோனாவின் ஜெபத்துக்கு கடவுள் பதில் கொடுத்தார் அப்படிங்கிறத எதன் மூலமாய் அறிந்து கொள்ளலாம்? உயிரோட இருக்கிறத வச்சு அவர் என்ன செய்யலாம்? அறிந்திருக்கலாம். அதுதான் பதில். அவர் யோசித்திருக்கலாம், கடல்ல போட்டதுக்கு அப்புறம் நான் செத்து போயிருப்பேன்னு யோசித்திருக்கலாம். ஆனா மீனின் வயிற்றிலேயும் தான் உயிரோடு இருப்பதை உணர்ந்த பிறகுதான் அவர் யோசிக்கிறார், நான் உண்மையிலேயே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட என்னுடைய நெருக்கத்தை, ஒரு மீனின் வயிற்றுல எவ்வளவு துர்நாற்றமா இருக்கும், எவ்வளவு நெருக்கமா இருக்கும் யோசித்து பாருங்க.
அந்த ஒரு சூழ்நிலையிலையும் யெகோவாகிய கடவுள் என்னை மறக்காம என்னை உயிரோட வைத்திருக்கிறாரே, அதுதான் அவர் எனக்கு கொடுத்த பதில். அதற்கு தான் அவர் சொல்லுகிறார், என் நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், எனக்கு பதில் கொடுத்தார். அடுத்த பகுதியை பாருங்க. நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 3 நாள் ஒரு மனிதனுடைய ஆத்மா இந்த பூமியில உலாவும் அப்படின்னு சொல்லி, அதை மையமாக வைத்துதான் இங்க சொல்லுகிறார். பாதாளம் அப்படிங்கிறது ஒன்று இந்த பூமியை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக சொல்லப்படுகிறது, இன்னொன்று இங்கு உருவகமாக பயன்படுத்தப்படுகிறது. மீனினுடைய வயிறை பாதாளம் என்று யோனா உருவகப்படுத்தி கற்றுக் கொடுக்கிறார். ஒரு மீனினுடைய வயிற்றுல பாதாளத்துல எவ்வளவு வேதனைப்படுவோமோ அதே போல நான் வேதனையில இருக்கேன், ஆனாலும் ஆண்டவர் என் சத்தத்தை நீர் என்ன செய்தீர், கேட்டீர், என் சத்தம் உமக்கு வந்து எட்டியது அப்படின்னு சொல்லி தெளிவாக யோனா கற்றுக் கொடுக்கிறார். அப்போ உத்தரவு அருளினார், சத்தத்தை கேட்டார் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுனா, யோனா கடவுளுக்கு விரோதமா விலகி போனாலும், கடவுளுக்கு விரோதமான செயலை செய்தாலும் இன்னும் யோனாவின் மீது கடவுள் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் அப்படிங்கிறத அந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யோனாவினுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் உத்தரவு அருளினார், சத்தத்தை கேட்டார் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால் கடவுளினுடைய இரக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில யோனாவை போல விலகி ஓடிக்கொண்டிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில யோனாவை போல நெருக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என் சத்தத்தை யார் கேட்பா, என் ஜெபத்தை யார் கேட்பா, என் இருதய குமுறலை யார் கேட்பா அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஒருவித எண்ணத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் கேட்கிறார், அவர் இரக்கமுள்ளவர், அவர் மனதுருக்கமுடையவர், அவர் கேட்கிறார் அப்படிங்கிறத இந்த 2வது வசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். 3வது வசனத்தை மாத்திரம் பார்த்து நாம் நிறைவு செய்யலாம். இந்த 3வது வசனம், அதிலிருந்து ஒரு ஹோம்வொர்க் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். 3வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. நான் ஆழத்துல போயிருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி யோனா சொல்றார். இதே போல ஒரு ஜெபத்தை வேதாகமத்துல ஒரு மனிதர் செய்வார். அந்த மனிதர் யார் அப்படிங்கிறத நீங்க வீட்டுல போய் கண்டுபிடிச்சு என்ன செய்யணும், சொல்லணும். சரிதானா? இந்த வாரத்துக்குள்ளாக சொல்லுங்க. இதே போல வெள்ளங்களும் அலைகளும் எல்லாமே என்னை சூழ்ந்து கொண்டது, நான் ஆழத்துல போயிருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணுவார். அந்த மனிதர் யார் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சரி, இந்த 3வது வசனம் எதை குறிக்கிறது? யோனா இங்கு ஆண்டவருடைய சமூகத்துல எப்படி ஜெபம் பண்ணுகிறார்? மீனினுடைய வயிற்றிலிருந்து ஒரு ஆழத்துல நான் போயிருக்கேன் ஆண்டவரே, அந்த ஆழத்துல வெள்ளம், அந்த ஆழத்துல அலை, அந்த ஆழத்துல ஒரு அமைதியே கிடையாது. அலை என்பது அமைதி இல்லாத சூழ்நிலையை குறிக்கிறது. அங்கும் இங்கும் அது சத்தம் போட்டுக்கொண்டு அலை எப்படி எழும்புமோ அதே போல மீனின் வயிற்றுக்குள்ளாக யோனா இருக்கிறார். அதைத்தான் அங்கு உருவகமாக சொல்லுகிறார். என் நிலைமை இப்படியா இருக்கு, என் மனசுலையும் அமைதி இல்லை, வெளிப்புறமாகிய மீனின் வயிற்றிலையும் எனக்கு அமைதி இல்லை, அப்படிப்பட்ட சூழலில் நான் நிற்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி யோனா இங்கு தன்னுடைய உண்மை நிலையை கடவுளுடைய சமூகத்திலே சொல்லி ஜெபிப்பதாக நாம் இங்கு பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இன்றைக்கு பார்த்த இந்த வசனங்களிலிருந்து நாம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னவென்று சொன்னால், யோனா ஒரு நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் செவி சாய்க்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில நெருக்கத்திலும் பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொள்ளும் போது, என்னை யாருமே பார்க்கல, கடவுள் என்னை பார்க்கவே இல்லை, என்னை மறந்துட்டாரு, கடவுளுக்கு கண் இல்லை, வாயில்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு சொல்லி நாம சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னா, எப்படி நெருக்கத்தின் மத்தியிலையும் யோனா உயிரோடு இருக்கிறாரோ அதே போல பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருகிறார். அதைத்தான் நாம் இந்த வசனங்களிலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். மீதமுள்ள காரியங்களை அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். நிச்சயமாக ஆண்டவர் எல்லா நெருக்கங்களிலும் இருந்து நமக்கு விடுதலையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.